Hi friends, welcome back HR Institute. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Python Bitwise operators. First, what is Bitwise operator? Is used to perform the bitwise operations on bits, patterns or binary values. இங்க binary values பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு calculate ஆகும் binary operators. ஓகேங்களா, பைனரி வேல்யூஸ் மீன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இப்போ நம்ம கொடுக்குற கிவன் டெசிமல் வேல்யூ உங்களுக்கு பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் தென் உங்களுக்கு பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா, அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இப்போ what are the bitwise operators? First one bitwise and, second one bitwise or, third one bitwise XOR, fourth one 2's complement, fifth one left shift, sixth one right shift. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஐடல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். நான் ஸ்கிரிப்ட் மோடில் யூஸ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கிறேன். சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி ஃபைல் நேம். ஓகே, .py. ஓகேங்களா, எனி ஃபைல் நேம் கொடுத்து py கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் எடுத்துக்க போகிறோம், ஏ அண்ட் பி. நான் சிங்கிள் லைன்லேயே நான் வேல்யூவை கெட் பண்ணுறதுனால காம்போசிஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஈவன் இன்புட் ஆஃப், enter the values of A and B. ஓகே, இப்போ டைரெக்டாகவே நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு bitwise and. ஓகே, இப்போ A and B. ஓகே, செகண்ட் ஒன் பிரிண்டில் bitwise or A or B. ஓகே, then bitwise XOR A XOR B. okay, then 2's complement. 2's complement சிங்கிள் வேரியபிள் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இப்போ நம்ம வந்துட்டு ஏ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். as a ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் then left shift, A left shift to B. okay, then right shift. ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வேல்யூ 10,2 கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா bitwise ANDக்கு 2, bitwise ஆருக்கு 10, bitwise XORக்கு 8, 2's complementக்கு -11, left shiftக்கு 40, right shiftக்கு 2. ஓகேங்களா, தீஸ் ஆர் bitwise ஆப்ரேட்டர்ஸோட அவுட்புட். பட் இது எப்படி கேல்குலேட் ஆகுது அப்படின்றது கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது நான் உங்களுக்கு இருங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க பைனரி கோட்ஸ். இப்போ நம்ம கொடுக்குற கிவன் டெசிமல் வேல்யூக்கு பைனரி கோடு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஈஸியாக ஷார்ட்கட்டாக எப்படி பண்ணுறது. இப்போ நார்மலாக பைனரி கோட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, இப்போ டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு எல்சிஎம் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டு ரிமைண்டர்ஸ் வந்துட்டு பாட்டம் டு அப் எடுத்து நம்ம அதுதான் பைனரி கோடு அப்படின்றது நம்ம பேசிக்காக போடுவோம். இப்போ ஈஸியாக நான் கேல்குலேட் பண்ணணும், இப்போ நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2 பவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா பைனரி கோட்ஸோட பேஸ் வந்து 2 தான். இப்போ 2 பவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரைட் டு லெஃப்டா. இப்போ வந்து 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபினிட் எவ்வளோ வேணால் நம்ம எத்தனை டிஜிட்ஸ் வேணாலும் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் இதோட பவர்ஸ். இப்போ 2 பவர் 0 பார்த்தீங்கன்னா 1. இப்போ நான் இங்கே 4 டிஜிட் பைனரி கோட் எடுத்திருக்கேன். இப்போ 2 பவர்ஸ் 0 பார்த்தீங்கன்னா 1, 2 பவர் 1 பார்த்தீங்கன்னா 2, 2 பவர் 2 வந்துட்டு 4, 2 into 2 4, 2 பவர் 3 வந்து 2 2s are 4, 4 2s are 8. ஓகேங்களா, இப்போ 4 டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்கேன். என்னோட வேல்யூ வந்துட்டு A is a 10, B is a 2. ஸோ அதனால் இந்த 4 டிஜிட் இருக்குது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 15, 15 வரைக்கும் நம்ம பைனரி கோட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்து டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 0க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து எக்ஸாடெசிமல் வேல்யூ வரைக்கும் நான் போட்டிருக்கேன் 0 to 15. இப்போ 0க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தான். 1க்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக 1க்கு நேராக 1 போட்டு அதர்வைஸ் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் 1ஓட பைனரி கோட். ஈஸியாக ஷார்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம், அந்த பவர்ஸ் மட்டும் தெரிஞ்சா.
ஓகேங்களா. இப்போ 8421 இந்த பவர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளேஸ்க்கு நேராக மட்டும் 1 கொடுத்துட்டு மற்றதெல்லாம் 0 போட்டிங்கன்னா இதுதான் 2ஓட பைனரி கோட்ஸ். 3 பார்த்தீங்கன்னா இங்கே 3 இல்லை, அதனால 2 1 ஆட் பண்ணால் 3, அதனால 2 பிளேஸில் 1ம் 1 பிளேஸில் 1ம் நீங்கள் போட்டுக்கோங்க, அதர்வைஸ் 0 அப்படின்னா இதுதான் 3ஓட பைனரி கோட்ஸ். 4 பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ்க்கு நேராக 1. 5th பார்த்தீங்கன்னா இங்கே 5 இல்லை, அதனால 4 + 1 ஆட் பண்ணால் 5, அதனால 4க்கு நேராக 1ம் 1 பிளேஸ்க்கு நேராக 1 கொடுத்துட்டு அதர்வைஸ் 0 கொடுத்தீங்கன்னா இது 5க்கான பைனரி கோட். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேட் ஆகும். இது ஆஃப்டர் 9 பார்த்தீங்கன்னா 10க்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 வரைக்கும் உங்களுக்கு ABCDEFனு கன்வெர்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது என்ன பர்பஸ்க்காக இந்த ஆல்ஃபபெட் கன்வெர்ட் ஆகும்னா இது அட்ரஸ் பர்பஸ்க்காக. இப்போ நம்ம ஒரு வேல்யூ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டபுள் டிஜிட்ஸ் வரும்போது இந்த மாதிரி கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதுதான் இப்போ பைனரி கோட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்ட் எப்படி வந்துட்டு கேல்குலேட் ஆகும் அப்படின்னா, இப்போ A வேல்யூ 10 B வேல்யூ 2 கொடுத்துருக்கோமா. இப்போது இட் ஹாஸ் ட்ரூத் டேபிள். இது ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. இது நம்மளே மேனுவலாக போடுறது கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் இது எப்படி மெமரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 1 காம்பினேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் 0 0 0 1 1 0 1 1 இதுதான் இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் போட முடியும். ஓகேங்களா, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா லைக் மல்டிப்ளை. ஓகேங்களா, மல்டிப்ளை மாதிரி நீங்கள் வந்துட்டு இது இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 0 × 0னா 0, 0 × 1னா 0, 1 × 0னா 0, எனிதிங் × 0 0வா, 1 × 1 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் இது அண்டோட ட்ரூத் டேபிளோட வேல்யூஸ். ஓகேங்களா, இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ A is 10, B is 2 சொல்லியிருக்கேன். இப்போ 10க்கு பார்த்தீங்கன்னா இதோட பைனரி கோட்ஸ் 1010, 2க்கு பார்த்தீங்கன்னா 0010. ஓகேங்களா, இது கரெக்டானு செக் வேணால் பண்ணிக்கோங்க. 10க்கு 1010, 2க்கு பார்த்தீங்கன்னா 0010. ஓகேங்களா, இப்போ இது கேல்குலேட் பண்ணுறது நம்ம வந்துட்டு நார்மலாக இப்போ ரைட் டு லெஃப்ட் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ 00ன்றது நம்மளே மேனுவலாக போடக்கூடாது, கோயிங் டு ரெஃபர் தி ட்ரூத் டேபிள். இப்போ இங்கே 00 பார்த்தீங்கன்னா 0, அந்த 0 தான் இங்கே நீங்கள் போடணும். இப்போ 1 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ட்ரூத் டேபிளில் 1 1க்கு என்ன ஆன்சர் 1 இருக்குது, அதுதான் இங்கே நீங்கள் போடணும். அகெயின் இப்போ 00க்கு பார்த்தீங்கன்னா 0 0 போடணும். 10க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் 10க்கு 0 அந்த 0 போடணும். இப்போ இதுதான் இதோட அவுட்புட். ஆக்சுவலி பார்த்தா பைனரியாக தான் இருக்கும், பட் நமக்கு வந்துட்டு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு டெசிமல் வேல்யூவாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ 0010 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவர்ஸ் வச்சு செக் பண்ணுங்கள். இப்போ 2க்கு நேராக 1 இருக்குது, அப்போ இதோட வேல்யூ இஸ் 2. இதுதான் உங்களோட அவுட்புட். திரும்பி அகைன் கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், ஆனால் இதோட வேல்யூ 2. இப்போ நீங்கள் இந்த அவுட்புட் செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிட்வைஸ் அண்டுக்கு 2 கரெக்டாக. ஓகே, தென் இப்போ ஆர் பார்க்க போகிறோம். ஆர் வந்துட்டு இட் ஹாஸ் ஆல்சோ ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே 001 இருக்குங்களா, இங்கே 011க்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ அடிஷன் மாதிரி, லைக் இப்போ 000 இப்போ 0 கூட ஆட் பண்ணால் 1, 1 கூட ஆட் பண்ணால் 1, 1 1 1 இங்கே 1 தான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதோட ட்ரூத் டேபிள், ஆண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது சேம் இன்புட்ஸ் தான், சேம் வேல்யூஸ் தான். இப்போ 00க்கு இங்கே பார்த்துக்கோங்க 0, 1 1க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, 00க்கு 0, இப்போ 10க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10க்கு 1. ஓகேங்களா, இப்போ இது கன்வெர்ட் ஆகும். இப்போ கன்வெர்ட் ஆகும்போது இப்போ 8க்கு நேராக 1 இருக்குது, அந்த 2க்கு நேராக 1 இருக்குது. இப்போ 8 + 2 ஆட் பண்ணால் 10. ஓகேவா, அப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா, இல்லை நீங்கள் பைனரி கோட்ஸில் போய் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். 1010க்கு 10 தான் இதோட வேல்யூ. ஓகேங்களா, கரெக்ட் ஆன்சர் 10ன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அண்ட் தென் எக்ஸார் இங்கே ஆல்டர்னேட்டிவ்னு கொடுத்துருக்கேன். ஆல்டர்னேட்டிவ்ன்றது இங்கே ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். எனேபிள் மீன்ஸ் 1, டிசேபிள் மீன்ஸ் 0. இப்போ 00க்கு 0 தான், 11க்கு 0 தான். ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 1 1. ஓகேங்களா, இப்போ சேம் இன்புட் சேம் பைனரி கோட்ஸ். இப்போ 00 பார்த்தீங்கன்னா 0 தான், 1 1க்கு என்ன இருக்குது 0 தான் இருக்குது. அகெயின் 00க்கும் 0 தான், 10க்கு பார்த்தீங்கன்னா 1 தான் இங்கே போட்டிருப்போம். இப்போ இது கன்வெர்ட் பண்ணி வரும்போது இப்போ 8க்கு நேராக 1 இருக்கிறனால வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 8.
ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பிட்வைஸ் எக்ஸாருக்கு 8. இந்த மாரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். என்ன இன்புட்ஸ் குடுத்தாலும். ஓகேங்களா? இப்போ ஆஃப்டரா பார்த்தீங்கன்னா, இப்போ 2's காம்ப்ளிமெண்ட். இப்போ 2's காம்ப்ளிமெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட்ல பாருங்க. நம்ம டைரக்ட்டாவே இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து சிங்கிள் வேல்யூக்கு மட்டும் தான் இது காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் வேரியபிள் எடுத்திருக்கேன். இப்போ வேரியபிள் பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து 10. 10க்கான பைனரி கோட் 1010. இப்போ 2's காம்ப்ளிமெண்ட்டோட கான்செப்ட் என்னன்னா, பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் தென் 1 வந்து அதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக கன்வெர்ட் ஆகி வரும். மைனஸாக கொடுத்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா இங்கே இன்வர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1010 கொடுத்துருக்கேன். இதோட 1 ஆட் பண்ணும்போது 0 + 1 1 1 0 1. ஓகேங்க, நார்மலாக தான் உங்களுக்கு ஆட் ஆகும் பைனரி. இப்போ 1011ன்றது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா -11 8 4 2 1. இப்போ 8 + 2 10 10 + 1 11 -11. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இது நம்ம ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக அது ஆட்டோமேட்டிக்காக சிக்னேச்சர் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து மைனஸ் வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா அதோட 1 ஆட் பண்ணுறது காமன். 1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு -11 இருக்கும். பட் திரும்ப நமக்கு சைன் வந்து மாறும்போது 9 வரும். உங்களுக்கு ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா மைனஸில் ரிட்டர்ன் ஆகும். மைனஸில் கொடுத்தீங்கன்னா ப்ளஸில் ரிட்டர்ன் ஆகும். ஆனால் ப்ளஸில் வரும்போது ஒரு வேல்யூ கம்மியாக வரும். மைனஸில் வரும்போது ஒரு வேல்யூ அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது இன்கேஸ் நீங்கள் வந்து இட் டேக்ஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப்டர் 2's காம்ப்ளிமெண்ட் அப்படி நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற கிவன் பைனரி கோடுக்கு ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் ஆகிறது. இப்போ இன்வர்ஸ் ஆகுறதுன்னா இப்போ 1010 இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது 0101 மாற்றும். இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா திரும்பி ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு இன்னொரு இன்வெர்ஸ் பண்ணணும். இப்போ 0க்கு 1 1க்கு 0 இப்படி கொடுத்தா நம்ம கொடுத்த இன்புட்டே வரும். அதனால தான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இதோட ஆட் பண்ணிங்கன்னா சேம் அவுட்புட் தான். ஓகேங்களா? இப்போ 10 கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு -11 அவுட்புட் கரெக்டா? ஓகே, கரெக்ட். தென் ஆஃப்டராக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்டுன்றது வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது கேல்குலேட் பண்ணுவோம். ரைட் ஷிஃப்ட்டுன்றது வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்துட்டு ஷிஃப்ட் மீன்ஸ் என்னென்னா டு மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்ஸ் தான் இங்கே மூவ் ஆக போகுது. இப்போ வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இங்கே பி தான் கவுண்ட். உங்களுக்கு என்ன கவுண்ட் அப்படின்னா 0வாக உங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கும். இப்போ 2 டிஜிட்ஸ் கவுண்ட்டாக உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 0 டிஜிட்ஸாக எடுத்துக்கும். 4னா 4 0 டிஜிட்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடு தான் நம்ம அவுட்புட் கெட் பண்ணணும். இப்போ அதனால் இன்புட்ஸ் எப்படி கொடுக்கணும்னா ரைட் டு லெஃப்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் நான் 0 கொடுக்குறேன். இப்போ என்னோடய இன்புட்ஸ் 1010 ஏன்னா வேல்யூஸ் பண்ணுறேன். இப்போ 0 இங்கே மூவ் பண்ணிங்கன்னா பிளேஸ் மாறும். ஓகேங்களா? இப்போ 8க்கு அப்புறம் என்ன பிளேஸ்னால் நமக்கு 16. 16க்கு அப்புறம் என்ன பிளேஸ்னா 32. ஓகேங்களா? அந்த 2 பவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்துட்டு இப்போ 1 பிளேஸ்க்கு போயிடும். 1 பிளேஸ் இருக்குது 2க்கு போயிடும். 2க்கு வந்து 4th பிளேஸ் போயிடும். 4th வந்து 8க்கு போயிடும். ஓகேங்களா? இந்த 8 பவர்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ 8ல் இருக்கிறது உங்களுக்கு 16க்கு மாறும். அப்படி மாறும்போது இப்போ 16க்கு நேராக இப்போ 1 வந்துடும். அதனால் 16 எடுத்துக்கணும். இப்போ இங்கே 1லாம் எங்கே இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணணும். 4க்கு இப்போ 2ல் இருக்கிறது 4க்கு மூவ் ஆகிடும். 4 ஆட் பண்ணால் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 0 டிஜிட்ஸில் வந்து உங்களுக்கு 2. இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் உங்களுக்கு 20. அகெயின் பார்க்கும்போது இப்போ திரும்ப இன்னொரு 0 வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த 0 மூவ் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சதோ அவுட்புட் வேல்யூ கிடச்சதோ அதோட உங்களுக்கு இப்போ மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகும்போது 16 டிஜிட்டில் இருக்கிறது 32 வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு 4லேருந்து இப்போ 8க்கு வந்துடும். அப்போ இதை ஆட் பண்ணும்போது 32 + 8 40. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஏன்னா 2 தான் கவுண்ட் கொடுத்துருக்கோம். 3 கொடுத்தா இன்னும் 1 more 0 டிஜிட்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ 32 + 8 வந்து பார்த்தீங்கன்னா 40. உங்களுக்கு 40 தான் இது ஃபைனல் ஆன்சர். இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு பாருங்கள் 40 உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ ரைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் த வேல்யூ. ஏன் டிக்ரீஸ் ஆகும்னா இப்போ 8421 1க்கு அப்புறம் எந்த இது பவர்ஸும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிமினேட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இன்புட் கொடுத்து ரைட் சைடில் கெட் பண்ணுவோம்.
இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்னா லெஃப்ட் சைடு வந்து கெட் பண்ணணும், ரைட் ஷிஃப்ட்னா ரைட் சைடு கெட் பண்ணணும். இன்புட்ஸ் வந்துட்டு ஆப்போசிட்டில் கொடுப்போம். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க. இப்போ இங்கே 0 மூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 0, ஏன்னா பி வந்து 2 கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு 0 மூவ் பண்ணும்போது இப்போ 8th பிளேஸ்க்கு வரும். 8th பிளேஸில் இந்த 1 வந்து 4த்துக்கு வந்துடும். திரும்ப 0 வந்துட்டு 2க்கு வந்துடும். 1 வந்து 1க்கு வந்துடும். இந்த 0 வந்து எலிமினேட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு 8ல் இந்த 1 4க்கு வந்துடுச்சா, இப்போ உங்களுக்கு மாறிடும். 4 + 1 5. ஓகேவா? திரும்ப 1 மோர் 0 வந்துட்டு மூவ் பண்ணுறீங்க. இப்போ வந்த ஆன்சரோட மூவ் பண்ணணும். இப்போ 0 கொடுத்தீங்கன்னா இந்த 0 இங்கே வந்துடும். இந்த 1 அடுத்த பிளேஸ்க்கு வந்துடும். இந்த 0 இங்கே வந்துடும். இந்த 1 வந்து எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக 1. இப்போ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி 0 0 1 0னா 2க்கு நேராக 1 இருக்குனால இதோட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? இவ்வளோ இதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து 2 தான். இப்போ 3 கொடுத்தீங்கன்னா 1 மோர் 0, இல்லை 4 கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 0 வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஷிஃப்ட்டுக்கு 2. ஓகேவா? தீஸ் ஆல் ஆர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்படி தான் உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.